இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு ஏ டைப்பில் வந்து போயிருக்காங்க. மேலே போயிட்டு கீழே வந்து வந்திருந்தாலும் இந்த முக்கியமான ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நிஃப்டியில் ஒரு 72 புள்ளி வந்து மேலே வந்து போயிட்டு தான் கீழே வந்து வந்தாங்க. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கையை இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு ஒரு 240 புள்ளி வந்து மேலே வந்து போயிட்டு தான் கீழே வந்து வந்துச்சு. நான் வந்து சென்செக்ஸில் தான் ட்ரேடு வந்து பண்ணேன். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க. காலையிலேயே நல்லா வந்து மேலே வந்து இந்த இடத்துல போயிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து வந்தாங்க. நான் பேங்க் நிஃப்டியில் மட்டும் இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் கை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து வரைஞ்சிருந்தேன். மற்றபடி நிஃப்டி, சென்செக்ஸில் வந்து இன்றைக்கி நல்லபடியாக வந்து மேலே வந்து போயிட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆச்சுங்க. அதே மாதிரி நான் இது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் ப்ரீமியம் குரூப்பில் வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தேன். இதே தான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். சைடில் வந்து போகிறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேற்றுக்கான வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு வீடியோவில் நிஃப்டியில் 5 மினிட்டில் 25,930 தான் முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி வந்து போகலாம். இந்த மாதிரியும் வரைஞ்சி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு கொஞ்சம் டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணியிருந்திருக்க முடியும். இன்றைக்கான மார்க்கெட் வந்து நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஸ்டாக்லாம் நல்லபடியாக காலையில் மேலே போனாங்க. மேலே போயிட்டு இதே மாதிரி சென்செக்ஸ், நிஃப்டிலாம் கீழே வந்து வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி கீழே வந்து வந்துட்டாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் அதே மாதிரி தான் மேலே போயிட்டு கீழே வந்து வந்துச்சு. நீங்கள் நிஃப்டியுமே பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ண அதே இடத்துல தான் முடிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ப்ளஸ்லேயும் முடியல, மைனஸ்லேயும் முடியல, அதே இடத்துல வந்து முடிஞ்சிருக்காங்க. சென்செக்ஸும் ப்ளஸ்லேயும் முடியல, மைனஸ்லேயும் முடியல, அதே இடத்துல வந்து முடிஞ்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு 100 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு காலையிலேயே நல்லா மேலே வந்து வந்ததுனால அந்த மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் முடிஞ்சிருக்குங்க 100 பாயிண்ட் ப்ளஸில். சரி, ஓகே. இன்றைக்கான மார்க்கெட்டில் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில், அதாவது இது கொஞ்சம் கஷ்டமான மார்க்கெட் தான், ஈஸி கிடையாது. ஒரு ஏ டைப்பில் போகுதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்டாப் லாஸ்லாம் வந்து கிட்டே நிறைய பேருக்கு தவறாக என்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு. ஒரே ட்ரெண்டில் வந்து போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம் இல்லையா. அப்படி ட்ரேடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நாளைக்கு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக பங்குச்சந்தை ஏ டைப்பில் போயிருக்கு, சைடுவேஸில் போயிருக்கு, வி டைப்பில் போயிருக்கு, திரும்ப சைடுவேஸில் போயிருக்கு. இப்படி தான் போயிருக்கே தவிர நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே டவுன் ட்ரெண்ட்லேயே போகலை கடந்த சில நாட்களாக. ஸோ நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எது, இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1 வந்து படிங்க. ஆசான் பாகம் 1, பாகம் 2 வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்காக. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஆசான் 3 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக்குக்காக, ஸ்டாக்கில் நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணுறது எப்படி சொல்லிட்டு அதில் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். இந்த 3 புக்கு நீங்கள் படிச்சிட்டாலே பங்குச்சந்தையில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கற்றுக்கலாம். அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கற்றுக்க முடியும். ஸோ டைம் இருந்தால் புத்தகங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அதே மாதிரி இது நியூ வெப்சைட்டுங்க. நீங்கள் பழைய வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், நியூ வெப்சைட்லேயும் புக் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே டீம் தான் கொரியர் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் தொடர்ச்சியாக அப்டர்னில் வந்து மேலே வந்து வந்தாங்க. 4 நாட்களாக தொடர்ச்சியாக அப்டர்னில் வந்து மேலே வந்து வந்தாங்க. 5வது நாள் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா, இதை முதல்ல வந்து பிரேக் அவுட் பண்ணாதான் ஆல் டைம் ஹைக்கு மார்க்கெட் வந்து போக முடியும். நிஃப்டியோட ஆல் டைம் ஹை எங்கேருங்க இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து போக முடியும். ஒரு 200 பாயிண்ட் இருக்குங்க. ஆனால் இதை பிரேக் அவுட் வந்து பண்ணணும். 1 டேலையாக இருக்கட்டும், 1 ஹவர்லையாக இருக்கட்டும், பிரேக் அவுட் வந்து பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணுற அளவு வந்துட்டாங்க, பார்க்கலாம். ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கை அடுத்து அப்படின்னா 26,080 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 டேயில். அதேமாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 25,370ங்க. அப்படியே 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்தே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஏ டைப்பில் கீழே வந்து வந்துட்டாங்க. அப்படிங்கிறனால நாளைக்கு சுலபமாக ட்ரேடை வந்து பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை வரைஞ்சிட்டு அதிக டார்கெட் இங்கே வரைக்கும்லாம் போடாமல் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போட்டு இது வரைக்கும் டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணால் வேணால் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ண முடியுங்க. நீங்களும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 25,810. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 ஹவரில், சரிங்களா. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் இதே பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி ரொம்ப தூரம்லாம் வந்து டார்கெட் வந்து போடாதீங்க. 26,000 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை நாளைக்கான மார்க்கெட்டில். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டே எடுத்துக்க முடியுங்க. கரெக்டாக வந்து பார்க்குறீங்கன்னா 25,830 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ.
நிஃப்டியில். சரிங்களா, அடுத்து அப்படியே வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். அதேமாதிரி ட்ரேடிங்க்கு புதுசாக வந்தவங்க ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் தான் ட்ரேடிங்கே வந்து பண்ணுறாங்க. ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம், அதுக்குள்ளேயே வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிடணும். அதுவே லாஸ் வந்து போகுதுன்னா 2 டேஸ் ஆனாலும் சரி லாஸ் வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தான் ட்ரேடு பண்ண வந்திருக்கோமாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் ப்ராஃபிட் பண்ண வந்திருக்கோமா? இல்லை இல்லையா, லைஃப் டைம் இதில் ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். நீங்கள் 10,000 போட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஓகே. இதுவே ஒரு 10 லட்சம் 1 கோடி போடும்போது இதே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா பணமுமே அப்போவே போயிடும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ரிஸ்க் வந்து எடுக்கக்கூடாது இல்லையா? பங்குச்சந்தையை பற்றி ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் இல்லையா? அப்படி நீங்கள் கற்றுக்கலைன்னா இன்றைக்கே வந்து கற்றுக்க வந்து பாருங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து பாருங்கள். நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து படிங்க. நம்ம உள்ளே வந்ததும் நிறைய ஆசைகள் வந்து தூண்டப்படும். நீங்கள் 10,000 வச்சு 1 லேக் சம்பாரிச்சிட முடியும், 1 லேக் வச்சு 10 லேக் சம்பாரிச்சிட முடியும், இப்படிலாம் ஆசை வந்து தூண்டப்படும். அது எதுவுமே உண்மை கிடையாது. அது லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து உணர்றாங்க. ஆசையில் இருக்கும்போது, உள்ளே வந்ததும் ஒரு ஆசையில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆசையில் இருக்கும்போது எப்படியாச்சும் ப்ராஃபிட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் நிரந்தரமாக ஒரு வழியில் போகிறதுக்கு ஒரு வழியை சொல்கிறேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு ஒரு வழி கிடச்சா போதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வழி பாதியில் முடிகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அந்த வழியை தேர்ந்தெடுக்காதீங்க, சரியான வழியை வந்து தேர்ந்தெடுக்க பாருங்கள். சரிங்களா, ஓகேங்க. இப்போ நம்ம சென்செக்ஸில் 1 டேயில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 டேயில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை தான். பக்கத்தில் வந்து வந்துட்டாங்க இல்லையா, ப்ரீவியஸில் இங்கே இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி முன்னாடியே நம்ம வரைஞ்ச மாதிரி பேட்டர்ன் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்ததுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்துருந்துச்சுங்க. நிறைய ஸ்டாக்லேயுமே இதே மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் வந்து நடந்துருந்துச்சு. 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் இன்றைக்கி ஒரு A டைப்பில் நல்ல ஒரு A டைப்பில் வந்துட்டாங்க. அப்படிங்கிறனால திரும்பியும் மேலே போகுதுன்னா அது சேஃபான ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல கீழே செல் பண்ண வச்சுட்டாங்க, நல்லபடியாக பயங்க ஆட்டிட்டாங்க. அப்படிங்கிறனால திரும்பியும் மேலே போகுதுன்னா அது நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 84,850 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 84,260ங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. பங்குச்சந்தை எப்போதுமே மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி இப்படி கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு இப்படி தான் போகும். ஏன்னா ஈஸியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரி கொடுப்பாங்க, ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுவாங்க, டார்கெட் ஹிட் ஆகும், எக்ஸிட் ஆயிடுவாங்க. அதுவே இப்படி மேலேயும் கீழே வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பயம் வரும். என்னடா இது நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகாதோ, ஒரு 20K போயிட்டு திரும்ப 10K வந்துருச்சே, இங்கே திரும்பியும் வந்து ப்ராஃபிட்டும் போயிடுமோ, எக்ஸிட் ஆகிடலாமா, இப்படி பயத்தை ஏற்படுத்தியே பங்குச்சந்தையில் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் பண்ண வச்சிடுறாங்க. பங்குச்சந்தை இப்படி தாங்க போகும். நீங்கள் ஆரம்பத்தில் எதுக்காக ட்ரேடு பண்ணிங்களோ அந்த டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு நடுவில் எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அது வந்து ஒரு எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ணுறது தான். பங்குச்சந்தையில் அதிகமாக பணம் சம்பாரித்த மேக்ஸிமம் பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் சம்பாரிச்சவங்க பங்குச்சந்தை மேலே போகுதுன்னு தெரியாது, கீழே போகுதுன்னு தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாக்கில் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணவங்க வாரன் பஃபெட் அவங்கள மாதிரிலாம் இந்த ஸ்டாக்கு மேலே போகணும்னு என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்படி கீழே வருது, ஒரு மாதம் ஃபுல்லாக கீழே விழுது, அதுக்காக பயப்பட மாட்டாங்க. அவங்க எதுக்காக என்ட்ரி கொடுத்தாங்களோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஒரு குட் குவாலிட்டியை வந்து உங்களுக்குள்ளே வந்து கொண்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் பங்குச்சந்தையில் நிலச்சிருக்க முடியும். இல்லைனா இப்போதைக்கு 1 ஹவருக்கு 1 மினிட்டுக்கு வேணால் சந்தோஷம் கிடைக்குமே தவிர நிரந்தரமாக கிடைக்காது. நான் பங்குச்சந்தையில் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய கற்றுருக்கேன், நிறைய பேர் மீட் பண்ணி பேசியிருக்கேன் இதை பற்றி. அதனால தான் சொல்கிறேன், நல்லபடியாக பொறுமையாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. சென்செக்ஸில் 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டு 84,900ங்க. அதே மாதிரி 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 84,310ங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ 1 டேயில் இந்த பாயிண்ட்டை மேலே பிரேக் அவுட் பண்ணாமல் மேலே என்ட்ரி கொடுக்கறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது, பார்த்துக்கோங்க. 1 டேயில் ப்ரீவியஸில் இங்கே இருக்குது. ஓகே, 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ்லோ இது, ப்ரீவியஸ் கை இது. ஓகே, 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்லும் சேம் பாயிண்ட் தாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 58,610 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 58,160 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ஓகே, இதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இந்த இடத்துலையுமே ஃபுல்லாக க்ரீன் நடுவில் மட்டும் ரெட் இருக்குது. அப்படிங்கிறனால 58,240 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. சரிங்களா, ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.